எல்லாருக்கும் வணக்கங்க. ஹாய். இங்கே பாருங்கள், நான் இன்னைக்கு இந்த செடி நட்டு வைக்க போகிறேன். ஸ்ரீலங்காலேருந்து வாங்கிட்டு வந்த விதை போட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஒரு வருஷமாக இருக்குது. இப்போ முளைக்குமா முளைக்காதான்னு தெரியலன்னு சந்தேகமாக போட்டது. பாருங்கள் அது எவ்வளோ நாற்று எப்படி வந்திருக்குன்னு. போட்டு 22 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அதனால் இது இன்னைக்கு நட்டு வைக்கிறேன். பாருங்கள், இப்போ நட்டு வைக்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மண் பாருங்கள், இப்போ ஒரு 10-15 நாள் ஆகுதுங்க. இதில் நான் வேப்பம் புண்ணாக்கு, எரு போட்டிருக்கேன், சாம்பல் போட்டிருக்கேன் மணிச்சத்துக்கோசம். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி 15 நாள் ஆகுதுங்க. 15-20 நாள் ஆகுது. அது கூட பாருங்கள், இந்த ஆணியமும் நான் வைக்கிறேன். ஏன்னா அந்த இரும்பு இது வேணும் இல்லையா, கால்சியம் இது இல்லாமல் போகிறதுனால அதுக்கு இந்த இது வச்சோம்னா தண்ணியில் வச்சு ஊற வச்சு ஊற்றுறதுக்கு பதில் இப்படி வச்சிட்டோம்னா அது தேவைப்படும் போது அது எடுத்துக்கும் இல்லையா, அதனால் அந்த மாதிரி வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 தொட்டியில் வச்சுருக்கேன் நான். இப்போ இதுலேயே வச்சுருக்கேன். இது வச்சுட்டு இந்த செடி நட்டு வைக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த செடி அந்த தொட்டியிலேருந்து எடுக்கிறேன். சின்னதுலேருந்து எவ்வளோ வேர் இருக்குது பாருங்களேன். அது எப்படி தழுத்துருக்கு பாருங்கள். எவ்வளோ வேகமாக கடகடன்னு 22 நாள் கூட அவ்வளோதான் இருக்கும். அது எவ்வளோ வேர் அடிச்சிருக்கு பாருங்க. இந்த பீன்ஸ் விதை போட்டிருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் ஸ்ரீலங்காலேருந்து வாங்கிட்டு வந்தது. இது கொடி பீன்ஸ் மாதிரி இருக்குங்க, செடி கிடையாது. கொடி அங்கே வச்சு இதுக்கு முந்தி ஒரு தொட்டியில் வச்சேன், ஒன்று நிறைய முளைச்சிருக்கேன்னு ஒன்று எடுத்து அதில் கொடி வந்திருக்கு. நான் அந்த வீடியோ இது வச்சுட்டு இந்த அடுத்த வீடியோ போடும்போது அந்த செடியை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பீன்ஸ் செடி எவ்வளோ வேர் விட்டுருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி கப்பில் வச்சு நம்ம எடுத்தோம்னா நம்ம செடிங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. வைக்கும்போது நம்ம தனியாக பிடுங்கி நடுறதுக்கு இந்த வேர் சிலது அருந்து போயிடுது, வரமாட்டேங்குது. அதனால் நான் என்ன பண்ணுறது, எப்போ வச்சாலும் விதை போட்டாலும் இந்த மாதிரி தான் வைப்பேன். அது ஒரு சில சமயம் முளைக்க மாட்டேங்குது, இல்லைன்னா முளைச்சா நம்ம எடுத்து வைக்கும்போது வர மாட்டேங்குது. இந்த மாதிரி வச்சிட்டோம்னா அந்த செடி நமக்கு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ தான் வச்சது மாதிரி இருக்கும். நீங்கள் காலையில் இப்போ சாயந்தரம் வைக்கிறோம், வச்சுட்டு நம்ம காலையில் பார்க்கும்போது பாருங்கள் வாடி போயிருக்கோம். ஏன்னா நம்ம தனியாக விதை போட்டு பிடுங்கி வைக்கிறது, இப்படி வைக்கிறது விதை செடி அப்படியே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி வச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம மறுநாளைக்கு பார்த்தோம்னாலும் இப்போ தான் நட்டு வச்ச மாதிரி இருக்கும். அதுலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கலகலன்னு ஆகிடும். பாருங்கள், அது எவ்வளோ வேர் அடிச்சிருக்கு பாருங்கள். நான் அதை பிரித்து விட்டு தாங்க எடுக்கிறேன், இல்லைன்னா வேர் அருந்துடும். இப்போ பாருங்கள், அதில் எவ்வளோ வேர் இருக்கு பாருங்கள். நான் பிரித்து எடுத்திருக்கேன். இதில் ஒரு வேர் கூட அருந்து போகலை பாருங்கள். அருந்து போனால் அந்த செடி ஃப்ரெஷ்ஷாக வராது, வாடி போயிடும் நம்ம வச்ச உடனே. இது இப்படியே இருக்குங்க. காலையில் நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம சாயந்தரம் வைக்கிறோம், இதே செடி இப்படியே ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்கும் பார்க்கவே, அப்படியே கலகலன்னு. அதனால தான் நான் இந்த மாதிரி வைக்கிறதுங்க. இந்த மாதிரி வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே இதே மாதிரி செய்யுங்க. நீங்கள் செஞ்சுருந்தீங்களா எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், அந்த செடி நட்டு வைக்கிறோம். நட்டு வச்சு நம்ம மறுநாளைக்கு பார்த்தோம்னா நம்ம வேறு பிடுங்கி எடுத்து நட்டு வைக்கிறது பாருங்கள், வதங்கி போய் நிற்கும். 2 நாள் கழித்து தான் அது ஃப்ரெஷ்ஷாக தெரியும். இது அப்படி கிடையாது. மறுநாளைக்கு நீங்கள் போய் பாருங்களேன். நீங்கள் சாயந்தரம் வச்சிங்க, காலையிலையும் போய் பாருங்கள், சாயந்தரம் பாருங்கள், அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதுக்கோசம் தான். இப்போ இந்த செடி எவ்வளோ நாளில் காய் வரும்னா, நமக்கு 45 நாளில் வந்துடும்ங்க காய். இப்போ வச்சுருக்கோம், ஒரு வாரம் ஆகுதா, 45 நாளில் வந்துடும் பாருங்கள். இது காய் வரும்போது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ பாருங்க, அடுத்த தொட்டியில் நட்டு வைக்கிறேன். இது இயற்கை செடி கிழங்கு எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த தொட்டி தான் உடஞ்சி போச்சு, தூக்கி போட்டேன். சரி, வச்ச மண்ணெல்லாம் மிச்சமாக எடுத்து வைக்கிறதுக்கு இதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுவே வைப்பேன். இந்த ஈடு எடுத்துட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியில நட்டு வைக்கிறேங்க, அந்த தொட்டியில். இதுலேயும் 2 வெண்டைக்காய் செடியும் ஒரு பீன்ஸ் செடியும் தான் வைக்கிறேன். வெண்டைக்காய் சரியாக வரல, வந்தது ஆரம்பத்தில் நல்ல தளிர் அது இதுவாக போயிடுச்சு, அழுகி போன மாதிரி ஆயிடுச்சு. 2 தான் நல்லா இருந்துச்சு. இப்போ இங்கே 2 வச்சுருக்கேன், அங்கே 1 வச்சுருக்கேன். மொத்தம் 3 வெண்டைக்காய் தான். மீதி எல்லாமே பீன்ஸ் தான். அது காய் வந்த உடனே நான் பூ பூத்த உடனே உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இது வெண்டைக்காய். அது பாருங்க வேறு எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் செமையாக வந்திருக்குங்க, பரவாயில்ல, நல்லா தான் வந்திருக்கு. நான் கூட விதை மோசமாக இருக்குமோ என்னமோன்னு நினச்சேன்.
வராமல் இதுவாயிடுச்சு அப்படின்னு ஸ்டாக் ஆயிடுச்சேன்னு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அப்போ அவங்க நம்மளோட நல்லா இது பண்ணியிருப்பாங்களோ என்னமோ தெரியல. 2 தொட்டியில் இருக்குங்க. மொத்தம் 4 கப் பாக்ஸில் போட்டிருந்தேன்ல. இப்போ 2 நட்டாச்சு, பீன்ஸு இதுவும். இப்போவும் இது வெண்டைக்காய் 4 விதை நல்லா இருக்குது. இதே ஒரு தொட்டி நட்டு வைக்கிறோம் பாருங்க. பீன்ஸும் வெண்டைக்காய் நட்டு வச்சிருக்கேன் இல்லைங்க. இது வந்து காய் வரும்போது நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது அர்ஜுன் கார்டன். நன்றி, வணக்கம், ஹாய்.